நேரத்துல ஒரு கப் டீயோட ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக் ரெசிபியோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க அது என்ன ஸ்நாக், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஃபி கேக் செய்யறதுக்கு ஒரு சின்ன பவுல்ல அரை கப் அளவு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இதுல 1.5 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா வேணும்னா நீங்க 2ல இருந்து 2.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியில காஃபி பவுடர் சேர்க்கறனால காஃபியோட ஃப்ளேவர் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். அடுத்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பவுல்ல 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கேக் பண்றதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து வச்சுக்கோங்க. கேக் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா நொர பொங்குற வரைக்கும் இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா நொரைச்சு வந்திருக்குல, இந்த அளவுக்கு இருக்கணும். இதோட இப்போ 2/3 கப் அளவு ஒயிட் சுகர் நான் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க தாராளமா பிரவுன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப திருப்பியும் மஞ்சள் நிறம் மாறி ஒரு லைட்டான ஒயிட் கலர் வர வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலர்ல வரணும். இப்ப இதோட 1/3 கப் அளவு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் சேர்க்க கூடாது. நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுறலாம். இதுல முட்டையோட வாசனை தெரியாம இருக்க 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்க போறோம். 1 கப் அளவு மைதா மாவு, இதுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க காஃபி மிக்ஸையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாம ஒரு சைடா நல்ல ஸ்மூத் பேட்டரா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஹார்ஷா நம்ம இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஸ்மூத்தா தான் ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி 1 சைடா தான் நம்ம விஸ்க் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிருச்சு. மாவு எடுத்து இப்படி விட்டீங்கன்னா ரிப்பன் மாதிரி இந்த மாதிரி விழுகணும். இதான் கரெக்டான பதம். ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது. இந்த பக்கத்துல இருக்கணும். இப்போ கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பிரஷ் வச்சு இப்ப நான் செய்யற மாதிரியே எல்லா சைடும் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமா சேர்த்துற வேணாம், கொஞ்சமா சேர்த்து எல்லா சைடும் ஈவனா அப்ளை பண்ணாலே போதும். இதுல கொஞ்சமா மைதா மாவு சேர்த்துட்டு இப்ப நான் செய்யற மாதிரியே எல்லா சைடுமே மைதா மாவு ஈவனா அப்ளை ஆகுற மாதிரி நல்லா தட்டி விட்டுடலாம். மைதா மாவு டின் ஃபுல்லா நல்லா கோட் ஆயிருக்கணும். அப்பதான் கேக் ஈஸியா நம்மளுக்கு டீமோல்ட் ஆகி வரும். டின் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் இதுல சேர்த்துடலாம். மாவு நீங்க சேர்க்கையில டின்ல பாதி அளவு தான் இருக்கணும். அப்பதான் வெந்து வரையில உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நான் செய்யற மாதிரியே டின்னை ஒரு 2ல இருந்து 4 வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யல பெரிய ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆயிரும். கேக்ல விரிசல் விழுகாம நல்லா ஸ்மூத்தா நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்து என்ன, நம்ம ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 160 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நீங்க குக்கர்ல பண்றீங்கன்னா கேஸ் கட் விசில ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஹை ஃப்ளேம்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருங்க. அவனை ஓபன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்னை உள்ள வச்சிடலாம். அவன்ல வைக்கல பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அவன் ரொம்ப ஹீட்டா இருக்கும். இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம கேக்க பேக் பண்ணணும். பேக் பண்றதுக்கு திருப்பியும் 160 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணணும்.
நான் ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு 30 நிமிஷத்துக்கு அப்புறமாவும் மாவு லைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க பேக் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேக்க வெளியில எடுத்துடலாம். கேக் வெந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஊசி இல்லைன்னா டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கணும். இன்கேஸ் மாவா இருக்கிற மாதிரி இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 to 3 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல கேக் கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா இப்ப நான் செய்யற மாதிரியே நைஃப் வச்சு சைட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி விட்டுறலாம். பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி நம்ம கவுத்துட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்ப நான் செய்யற மாதிரியே கை வச்சு லைட்டா மட்டும் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், கேக் சூப்பரா நம்மளுக்கு டீமோல்ட் ஆகி வந்துருச்சு. நீ அடுத்து என்ன, நம்ம இதை பீஸ் போட வேண்டியதுதான். நான் இன்னைக்கு பேக்கரியில எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போடையில சர்வ் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் நைஃப் வச்சு கட் பண்ணையிலே உங்களுக்கு தெரியும் கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்குன்னு. இன்னொரு விஷயங்க, இந்த கேக்குக்கு நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் மட்டும் போதும், பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. பாத்தீங்களா, நான் அமுத்தி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்ல பஞ்சு போல சூப்பரா ஓட்ட ஓட்டையா ரெடி ஆயிருக்கு. சாப்பிடறதுக்குமே அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான், நம்மளோட காஃபி கேக் ரெடி. பாத்தீங்களா, காஃபி கேக் ரொம்ப டேஸ்டியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி உங்க குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். பாய்.